ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். விவிலியமும் விஞ்ஞானமும் என்ற தலைப்பின் கீழ் ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, என்னுடைய காணொலியை நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்வதற்காக உங்களுக்கு நன்றி. மாத்திரமல்ல, எனக்காக கூட நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சத்தியங்கள் வெளியே வராதபடிக்கு சாத்தானுடைய தடைகள் அநேகமாக இருக்கிறது. தயவு செய்து நீங்கள் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற வல்லமுள்ள ஆண்டவரே, நீர் வெளிப்படுத்தி வருகிற உன்னதமான சத்தியங்களுக்காக நன்றி கர்த்தாவே. கேட்கிற மக்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்திருந்தாலும் என் பாவங்களை மன்னித்து உம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தத்தக்கதாக உம்முடைய ஆவியானவர் என்னை வழிநடத்துவனமாய் ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, ஆமென். கடந்த காணொலியில ஆண்டவருடைய சாயலை குறித்து நாம் பார்த்தோம். இப்பொழுது ஆதாமுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? சேத் என்ற ஒரு மகனை கொடுக்கிறார். சேத் அப்படி என்றால் பிளேஸ்ட், அப்பாயிண்டட். யோசித்து பாருங்களேன், 130 வருஷமாக அவன் வாழ்ந்த பொழுது அங்கே காயின் ஒரு கொலைக்காரனாக மாறிவிட்டான். தான் நேசித்த அந்த ஆபேல் மகன் இறந்து போனான். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். குடும்பங்கள் வெறும் பெண் பிள்ளைகள் தான் பிறக்கிறார்கள். சரித்திரத்திலே வாசிக்கிறோம். இப்பொழுது அவனுக்கு ஒரு மிகுந்த ஒரு ஏமாற்றம். ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்து விட்டேனே, உமக்கு விரோதமாக இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்து விட்டேனே, என் குடும்பமே இன்றைக்கு அலங்கோலமாக இருக்கிறதே, இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்து விட்டேனே, வார்த்தைகளை நான் மீறி போட்டேனே. அங்கலாய்ப்பு, அதைத்தான் பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஒரு வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்திருந்தால் என் வாழ்க்கை இப்படி ஆயிருக்காது. இன்றைக்கு ஏராளமான குடும்பங்களிலே அப்பேற்பட்ட ஒரு அங்கலாய்ப்பு, ஏராளமான வாலிபர்களுடைய மத்தியிலே அப்படிப்பட்ட ஒரு அங்கலாய்ப்பு, ஏராளமான வாலிப பெண்கள் மத்தியிலே அப்படிப்பட்ட ஒரு அங்கலாய்ப்பு. நான் கடவுளுடைய வார்த்தையின்படி நடந்திருந்தால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்காதே. நான் சாத்தானுடைய வழியிலே விழுந்து போனேனே, சாத்தான் என்னை வஞ்சித்து போட்டானே, இப்படி ஒரு அங்கலாய்ப்பான வாழ்க்கை எனக்கு வந்து விட்டதே. ஆம், கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆண்டவர் நீதியை சரி கட்டுகிறவர். அவர் என்றைக்குமே மாறாத. பரிசுத்த வேதாகமும் எடுத்து காட்டக்கூடிய ஒரு காரியம். அவன் 130 வயதான பொழுது அவனுடைய ஜெபத்தை கேட்கிறார். அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே, நீர் இந்த பூலோகத்தில் வரப்போகிறீர், எங்களை ரட்சிப்பதற்காக, எங்களை மீட்பதற்காக நீர் வரப்போகிறீர், எங்களுடைய சந்ததியிலே நீர் வருவீர் என்று என்ன செய்தீர்? எங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்து கொடுத்தீர். அந்த வாக்குத்தத்தத்தை நீர் என்ன செய்ய வேண்டும்? நீர் நிறைவேற்ற வேண்டும் என்று அவன் என்ன செய்கிறான்? அங்கலாய்த்து ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்தின் விளைவாகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இன் தட் பிளேஸ் அப்பாயிண்டட் என்று சேத் என்றால் அர்த்தம் வருகிறது. காரணம் என்ன? அந்த சந்ததியிலே என்ன செய்ய வேண்டும்? மேசியா வர வேண்டும். அப்படி வந்தால்தான் இந்த பூலோகத்திற்கு ஒரு ரட்சிப்பு. இல்லை என்றால் இந்த பூலோகம் எப்படி இருக்கும்? முள்ளும் குறுக்குமாக, மலைகளும் குன்றுகளுமாக, விகாரமாக, இப்படி வித்தியாசமான ஒரு இடமாக காணப்படும். அந்த பரலோகத்தின் முழு ஆசீர்வாதம் இந்த பூலோகத்திலே இருக்காது. காரணம் என்ன? ஆதாம் அந்த பரலோகத்தின் வாசனையை உணர்ந்தவன், அந்த பரலோகத்தின் மகிமையை உணர்ந்தவன். நீங்கள் இன்றைக்குரிய வெளிப்பாடுகள் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், அந்த பரலோகத்தில் என்ன இருந்ததோ
அதை என்ன செய்கிறார் ஆண்டவர்? இந்த பூலோகத்திலே ஏதேன் தோட்டத்தை படைத்த பொழுது படைத்தார். ஆனால் பாவத்தின் நிமித்தமாக அங்கிருந்து அவன் துரத்தப்பட்டான். எப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு காரியங்கள் பாருங்கள். தேனை சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெள்ளத்தை சாப்பிட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தேனுடைய சுவையே தனி, வெள்ளத்தினுடைய சுவையே தனி. தேனை சாப்பிட்டுட்டு இருந்தவன் திடீர்னு போய் வெள்ளத்தை சாப்பிடுனா நல்லா இருக்காது. அப்படித்தான் அவனுடைய வாழ்க்கை மாறி போனது. அவன் உன்னதனுடைய உன்னதமான காரியத்தை ருசி பார்த்தவன், அவரோடு கூட நடந்தவன், இன்றைக்கு அவருடைய முகத்தை கூட பார்க்க முடியாத அளவிற்கு மாறி போய்விட்டதே. ஆதாம் ஆண்டவரை நோக்கி கதறி அழுதிருப்பான். எத்தனை முறை கதறி அழுதிருப்பான் யோசித்து பாருங்கள். 130 வருடமாக. இன்றைக்கு ஒரு நாள் பாவம் செய்வது நிமித்தமாக அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வாழ்நாள் முழுவதும் என்ன செய்கிறார்கள்? வருந்தி அழுகிறார்கள். அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். தங்களுடைய கற்பை இழந்தவர்கள், தங்களுடைய அந்தஸ்தை இழந்தவர்கள், ஆஸ்தியை இழந்தவர்கள் ஒரு நாள் கூற்றுக்காக. ஆனால் ஆண்டவர் மிகவும் அன்புள்ளவர். பாவி நீ ஓடிவா என்று அழைக்கிறார் அவர். ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை அப்படியே விட்டு விடவில்லை. யோசித்து பாருங்களேன். இன்றைக்குரிய வெளிப்பாடுல நான் வாசிக்கும் பொழுது, ஆதாம் பாவம் செய்த பொழுது பரலோகத்தில அப்படியே அமைதி உண்டாகிவிட்டதாம். அங்கே தூதர்கள் என்பார்கள் ஆண்டவரை பரிசுத்தர் 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 என்று போற்றி பாடி துதித்துக் கொண்டிருப்பார்களாம். அப்படியே அண்ட சராசரமே அமைதியாகி விட்டதாம். கடவுள் தோற்று போய் விட்டாரோ அப்படி என்ற ஒரு கேள்விக்கு அவருடைய மனது சென்று விட்டது. ஆனால் ஆண்டவர் என்றைக்கு தோற்று போவது கிடையாது. அவர் வெற்றி வீரர், அவர் ஜெய கிறிஸ்து. இவன் சாத்தானை பின்பற்றி போனான், ஆனால் அவனுக்கு ஒரு வாய்ப்பை என்ன செய்தார்? மறுபடியும் கொடுக்கிறார். இன்றைக்கு அநேகர், நீங்களும் கூட நான் விழுந்து போய்விட்டேன், நான் பாவம் செய்து விட்டேன், எனக்கு இனி பரிகாரமே இல்லை என்று யோசிக்கிறீர்களா? அப்படிப்பட்ட எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறார். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இங்கே என்ன வாசிக்கிறோம்? 130 வயது ஆனதற்கு அப்புறம் அங்க சேத்துவை கொடுக்கிறார். நோக்கமே என்ன? ஆண்டவர் என்னை மன்னித்து விட்டார், என் பாவத்தை எனக்கு மன்னித்து விட்டார், என் அங்கலாப்பை எனக்கு பார்த்து என்னுடைய தேவைகளை அவர் சந்தித்து விட்டார். போதும், எனக்கு ஒரு மகன் பிறந்து விட்டான், என்னுடைய பாவம் எனக்கு மன்னிக்கப்பட்டது. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த பூலோகத்துல எப்பேற்பட்ட பாவிகளையும் நேசிக்கிறவர் ஆண்டவர். நீ எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் நீ அவரிடத்துல வா, உனக்கு மன்னிப்பு உண்டு. இங்க என்ன வாசிக்கிறோம்? ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். பாருங்கள், ஆண்ட ஆசீர்வதிப்பார் என்றால் அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? போய்கொண்டே இருக்கும், அது நிற்காது. இன்னும் நீங்கள் யூத ஆசிரியர்கள் சொல்லும் பொழுது ஆதாமுக்கு ஏராளமான குமாரத்திகள், ஏராளமான குமாரர்கள் பெற்றார்கள் என்று வாசிக்கிறோம். 800 வயது வரைக்கும் ஆதாமும் ஏவாளும் என்ன செய்கிறார்கள்? பிள்ளைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம். 930, அதாவது ஏறத்தாழ ஒரு மில்லினியம், ஒரு 1000 வருடம் என்ன செய்கிறான்? ஆதாம் உயிரோடு இருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, அந்த சாபத்தின் அந்த கொடுமை ஆண்டவர் என்ன செய்தார்? மாற்றி போட்டார். கவலைப்படாத, நீ உன்னுடைய பாவத்தை என்னிடத்தில் நீ என்ன செய்தாய் சொல்லி நீ வருத்தப்பட்டாய். இனிமேல் நீ ஆசீர்வாதமாகத்தான் இருப்பாய். உன்னுடைய சந்ததி எப்படி இருக்கும்? அதைத்தான் இந்த 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன?
அன்றைக்கு அவர் சொன்ன காரியம், நீ பாவம் செய்த பொழுது என்ன செய்வாய்? மரிப்பாய். அங்கே பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? 930 வருஷம் அவன் மரித்தான். எப்படி மரித்திருப்பான் யோசித்து பாருங்க. அவன் நிம்மதியோடு மரித்திருப்பான். அதுதான் கர்த்தருக்குள் இருக்கக்கூடிய ஒரு மரணம். ஆண்டவர் வரும்பொழுது என்ன செய்வார்? என்னை உயிரோடு எழுப்புவார். காரணம் என்ன? அவருடைய பாவ மன்னிப்பை நான் பார்த்து விட்டேன். இன்றைக்கு ஞானிகளால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு காரியம் என்ன? இந்த மரணம் எப்படி வந்தது? எல்லாமே ஒரு செல்லில் இருந்து வந்தது, பரிமாணத்திலிருந்து வந்தது, எல்லாமே வந்தது. மரணம் எப்படி வந்தது? அதற்கு யாரப்பா பதில் சொல்வது? அதற்கு பதில் பரிசுத்த வேதாகம் மாத்திரம்தான் சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? இதோ மரித்தேன், சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். சதா காலமும் ஆண்டவர் அந்த மரணத்தை சிலுவையிலே ஜெயித்தார். இன்றைக்கு துயரத்தோடு துக்கத்தோடு வாழ்கிறீர்களா? கவலைப்படாதிருங்க. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு ஆதாமை மன்னித்து ஒரு சேத்துவை கொடுத்தது மாத்திரமல்ல, பல குமாரர்களையும் குமார்த்திகளையும் கொடுத்தது மாத்திரமல்ல, 900 வருஷம் 930 வருஷம் வாழ வைத்து கடைசியில அவனை, நீ கண்ணை மூடு, நான் வரும்பொழுது நீ என்ன செய்வாய்? In a twinkling of an eye, அந்த கண்ணிமைக்க நேரத்தில் நீ மாறி உயிரோடு எழுந்து என்னோடு கூட வருவாய். எப்பேற்பட்ட வாக்கு தத்தம்! கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இன்றைக்கு மரித்தவர்களை குறித்த அநேக விளக்கங்கள் இருக்கிறது. ஆனால் பரிசுத்த வேதாகம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விளக்கம், அவர்கள் நித்திரை செய்கிறார்கள். ஆண்டவர் வரும்பொழுது என்ன செய்வார்கள்? ஆண்டவருடைய மக்கள் பரலோகத்திற்கு செல்லத்தக்கதாக உயிரோடு எழும்புவார்கள். கர்த்தருக்கு சித்தமானால் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும். நாமும் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆதாமை பார்த்து அவருடைய அன்பை, அவருடைய அனுபவத்தை கேட்க வேண்டும். அவர் எப்படி ஆண்டவருடைய அன்பை ருசித்தார் என்பதை நாம் கேட்க வேண்டும். அவர் எப்படி பாவ மன்னிப்பை உணர்ந்தார் என்று கேட்க வேண்டும். அந்த நாள் தூரமாகவில்லை, அந்த நாள் சமீபமாக இருக்கிறது. அந்த நாளை காணத்தக்கதாக ஆண்டவர் வரத்தக்கதாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது கண்ணிமைக்கும் நேரத்திலே நாமும் மறுரூபமாகி அவரோடு கூட இருப்போம். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அந்த கேள்வி நமக்கு கேட்கப்பட்டு அந்த மரணமானது கடைசியாக விழுங்கப்படும் என்று வாசிக்கிறோம். அவரோடு இருக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த காணொலியிலே பார்ப்போம். அதுவரை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. தொடர்ந்து இந்த சத்தியத்தை கேளுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.